நலம் தரும் குரு பகவான். குரு என்னும் வியாழ பகவானை தேவகுரு என்றும் நுண்ணறிவு மிக்கவராகையால் பிரகஸ்பதி என்றும் அழைப்பார்கள். ஜோதிடத்தில் குரு பகவானை புத்திக்காரகன் என்று சொல்வார்கள். குரு நன்றாக அமைந்திருந்தால் நல்ல பிள்ளைகள், அவர்களால் முன்னேற்றம், மகிழ்ச்சி ஆகியவற்றை தருவார். கம்பீரமான தோற்றம், சிறந்த குரல் வளம், புகழ், சன்மானம், நல்ல வீடு, வாகனம், நல்ல நண்பர்கள், சுற்றம், தெய்வ காரியங்களில் வெற்றி போன்ற பலன்களையும் குரு தர வல்லவர். குரு பார்வை பெற்ற சேர்க்கை பெற்ற கிரகங்கள் நன்மை தரும். கோச்சார ரீதியாக ஜென்ம ராசியிலிருந்து குரு 1, 2, 5, 7, 11 ஆகிய இடங்களுக்கு வருகையில் நன்மை உண்டாகும். குரு பகவானுக்கு அரசன், ஆசன், ஆண்டளப்பான், சிகண்டீசன், சித்தன், சீவன், சுந்தரப்பொன், சுரகுரு, தேவ மந்திரி, பிரகஸ்பதி, பீதகன், பொன் மந்திரி, மறையோன், வியாழன், வேதன், வேந்தன் என்னும் பல பெயர்களும் உண்டு. தனுசு, மீன ராசிகளுக்கு அதிபதியான இவருக்கு உரிய அதிதேவதை பிரம்மன். நிறம் மஞ்சள், வாகனம் மீனம், தானியம் கடலை, மலர் வெண்முல்லை, ஆடை மஞ்சள் நிற ஆடை, புஷ்பராகமணி, உணவு கடலை பொடி அன்னம், ஆபரணம் அரசன் சமைத்து தங்க உலோகம் ஆகியன ஆகும். குரு பகவான் பற்றிய குறிப்புகள். இந்திரனின் அமைச்சராகவும் தேவர்களின் குருவாகவும் திகழும் வியாழன் பிரம்மதேவரின் புத்திரர்களில் ஒருவரான ஆங்கிரச முனிவருக்கும் வசுதா தேவி பிறந்த குழந்தைகளுள் 7வதாக பிறந்த சிறப்பினை உடையவர். இவருடைய மனைவியர் தாரை, சங்கினி ஆகியோர் ஆவர். பரத்வாஜர், யமகண்டன், கசன் ஆகியோர் இவருடைய புதல்வர்கள் ஆவர். குருவின் ஆட்சி வீடுகள் தனுசு, மீனம். மூல திரிகோண ராசி தனுசு, உச்ச வீடு கடகம், நீச்ச வீடு மகரம் ஆகும். மேஷம், சிம்மம், கன்னி, விருச்சிகம் ஆகியன நட்பு வீடுகள். ரிஷபம், மிதுனம், துலாம் பகை வீடுகள். சூரியன், சந்திரன் நண்பர்கள். புதன், சுக்கிரன் பகைவர்கள். சனி, ராகு, கேது சமநிலையினர். ஒழுக்கத்திற்கு அதிபதி குரு பகவான். ஒரு ஜாதகத்தில் குரு கெட்டு போயிருந்தால் அந்த ஜாதகர் ஒழுக்க நெறிகளை கைவிடுதல், பெரியோர் சொல் கேளாமை, தெய்வ நிந்தனை, உறவினருடன் பகை, பொய்க்கூறல் போன்ற செயல்களில் ஈடுபடுவர். தீய பலன்கள் குறையவும் நல்ல பலன்கள் அளவுக்கு அதிகமாக நடைபெறவும் குரு பகவானுக்கு செய்யும் பரிகார முறைகள் உதவும். வியாழனன்று குரு ஓரையில் நல்ல நேரத்தில் குருவிற்குரிய கோலத்தை வடகிழக்கு திசையில் வரைந்து அதன் மேல் முல்லை மலர்கள் பரப்பி குரு எந்திரத்தை வைத்து அதற்கு முல்லை மலர் சூட்டி சந்தன பொட்டிட்டு பொன்னிற தட்டில் கடலை வைத்து தூப தீபம் காட்டி குரு காயத்ரியை 108 முறை மன உரிமையுடன் கூறினால் குருவால் ஏற்பட்ட தீய பலன்கள் விலகும். நல்ல பலன்கள் மேலும் மேலும் அதிகரிக்கும். வியாழக்கிழமையன்று வீட்டில் நெய் தீபமேற்றி வழிபடுதல், குருவுக்குரிய வஸ்திரம், தானியம் கொண்டு வழிபடுதல் நல்லது. வியாழனன்று குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற ஆடை அணிவித்து புஷ்பராகம் வெண்முல்லை மலர்களால் அலங்கரித்து குருவுக்குரிய மூல மந்திரத்தினை ஓதி அரச சமத்தினால் வேள்வி செய்து கடலை பொடி அன்னத்தால் ஆகூதி செய்து அஷ்டோத்திர அர்ச்சனை, தூபதீப நைவேத்தியம் ஆகியவற்றை செய்து அடனா ராகத்தில் குருவுக்குரிய கீர்த்தனைகளை பாடி வணங்க குரு கிரக தோஷம் நீங்கும். மஞ்சள் நிற ஆடையை உடுத்துவது, புஷ்பராகமணியை அணிவது, மஞ்சள் நிற ஆடை, கடலை தானியம் ஆகியவற்றை தானம் செய்வது, வியாழக்கிழமைகளில் விரதங்களை மேற்கொள்வது ஆகியவற்றால் குரு தோஷ பரிகாரங்களை செய்யலாம். 8 திசைகளுள் வடகிழக்கு எனப்படும் ஈசானிய திசையே வியாழனுக்குரிய திசையாக கருதப்படுகிறது. ஆலங்குடி மற்றும் திட்டை திருத்தலங்கள் குரு பகவானுக்கு உரிய தலங்களாகும். இங்கு சென்று வழிபட்டு வருவது நன்மை தரும். நம்மை மேட்டுக்கு கொண்டு வரும் திட்டை இறைவன். குரு பகவானுக்குரிய மற்றொரு சிறப்பான தலம் திட்டை. தென்குடி திட்டை திருத்தலத்தை தான் எல்லோரும் திட்டை என்று சொல்கிறார்கள். திட்டை என்னும் சொல் மருவியே திட்டை என்றானது. அதாவது திட்டை என்றால் மேடு என்று பொருள். பக்தர்களாகிய நம்மை மேட்டுக்கு கொண்டு வருவேன் என்பதை இப்படியொரு தலத்தில் அமர்ந்து கொண்டு சூசகமாக சொல்கிறார் தென்னானுடைய சிவனார். இங்கு நமக்கெல்லாம் ராஜயோகம் முதலான சகல யோகங்களையும் தந்து அருள குரு காத்திருக்கிறார். ஒரு கோவிலில் கோபுரவாசல் வழியே உள்ளே வந்து பலிபீடம், கொடிமரம், நந்தியெல்லாம் கடந்து மகா மண்டபத்தையும் அத்த மண்டபத்தையும் பார்த்து கொண்டே அங்கே இருக்கிற விநாயகரையும் துவாரபாலகர்களையும் தரிசித்தபடியே கருவறைக்கு அருகில் வருவோம். அங்கே கருவறையில் இருக்கிற தெய்வமே மூலக்கடவுள், மூலவர். அவரின் திருநாமத்தை கொண்டே அந்த கோவில் அழைக்கப்படும். கல்வெட்டுகளிலும் குறிப்புகளிலும் அறநிலையத்துறை பதிவுகளிலும் மூலவரின் பெயரை கொண்டே கோவில் குறிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த மூலவரின் சாநித்தியத்தையும் கடந்து மக்களின் மனங்களில் பரிவார தெய்வமாக திகழ்பவர் அப்படியே பதிந்து விடுவார். அவரே அந்த ஆலயத்தின் நாயகனாக திகழ்ந்து கோவிலின் பெருமையை உலகுக்கு உணர்த்துவார். தமிழ் கூறும் நல்லுலகில் இப்படி பரிவார கடவுளை பரிகார கடவுளாகவும் பலந்தரும் தெய்வமாகவும் நின்று அருள்பாலிக்கிற ஆலயங்கள் இருக்கத்தான் செய்கின்றன.
அந்த வகையில் திட்டை திருத்தலமும் முக்கியத்துவம் வாய்ந்த ஆலயம். இங்கே மக்களின் மனங்களில் இடம் பிடித்த குரு பகவானை முதன்மையாக வழிபடப்படுபவராக உள்ளார். தமிழகத்தில் குரு பகவான் குடிக்கொண்டு அருள்பாலிக்கும் தலங்களில் திட்டை முக்கியமான தலமாகும். பல பெருமைகளை தாங்கி நிற்கும் தென்குடி திட்டை திருத்தலம். திருஞான சம்பந்தர் தேவார பதிகத்தில் இந்த தலத்தை குறிப்பிட்டு பாடியிருக்கிறார். ஆக பாடல் பெற்ற திருத்தலம் என்னும் பெருமையை பெறுகிறது திட்டை. ஆனால் திருஞான சம்பந்தர் இந்த தலத்திற்கு எப்போது வந்தார், என்ன விளையாடல் நிகழ்ந்தது என்பன போன்ற தகவல்கள் பெரிய புராணத்தில் குறிப்பிடப்படவில்லை. இந்த தலத்தின் பெருமைகளை ஸ்ரீலோகநாயகி சமேத ஸ்வயம்பு தேஸ்வரர் புராண குறிப்புகள் வாயிலாக அறிய முடிகிறது. சோழ தேசத்தின் மிக தொன்மையான அழகிய அற்புதமான ஆலயங்களில் தென்குடி திட்டை திருத்தலமும் ஒன்று. இங்கே உள்ள சிவலிங்க திருமேனி சுயம்பு மூர்த்தம். ஆம், சுவாமி தான் தோன்றீஸ்வரர். தானே தோன்றி தன் இருப்பை வெளிப்படுத்தியவர். திருக்கைலாயம், காசி, திருக்காஞ்சி, சிதம்பரம் முதலான பல திருத்தலங்களில் சிவனார் மக்களுக்கு அருள் செய்ய சுயம்பு மூர்த்தமாக தானே வெளிப்பட்டார் என்கின்றன புராணங்கள். அந்த வகையில் சுயம்பு மூர்த்தமாக திட்டையிலும் தோன்றினார் சிவனார். அப்படியான சிவ தலங்களில் 22வது திருத்தலம் தென்குடி திட்டை. தலம், தீர்த்தம், மூர்த்தம், விசேஷங்கள் பல பெருமைகளை தாங்கி நிற்கிறது தென்குடி திட்டை திருத்தலம். வசிஷ்டர் இங்கு ஆசிரமம் அமைத்து இறைவனை வழிபட்டு தவமிருந்த புண்ணிய பூமி இது. எனவே இந்த தலம் வசிஷ்டாசிரமம் என்னும் பெயரை பெற்றது. வசிஷ்ட முனிவர் கிருத யுகத்தில் பலாசவனம் என பெயர் சூட்டியுள்ளார். இந்த தலத்திற்கு ஸ்ரீ பைரவர் திரேதா யுகத்தில் இந்த தலத்தின் மகிமையை உணர்த்தும் வகையில் சம்யாக வனம் என்று இந்த தலத்தை போற்றி சொல்லி இருக்கிறார். துவாபர யுகத்தில் வில்வ வனமாக திகழ்ந்த இந்த தலத்தை வில்வவனம் என்றே அழைத்துள்ளார் சேஷ பகவான். யோகம் தரும் திட்டை குரு. நவக்கிரகங்களில் மகத்தான சுபபலம் கொண்டவர் குரு. தான் இருக்கும் இடத்தை விடவும் தான் பார்க்கும் இடங்களை தன் பார்வை பலத்தால் சுபமாக்கும் தன்மை படைத்தவர். மேலும் ராகு, கேது, சனி, செவ்வாய், புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்களினால் வரும் தோஷங்களை தமது பார்வை பலத்தினால் குறைக்கும் சக்தி படைத்தவர். எனவேதான் குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழி ஏற்பட்டது. இத்தகைய குரு பகவான் திட்டை வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்தில் ராஜகுருவாக எழுந்தருளி அருள்பாலித்து வருகிறார். நவக்கிரகங்களின் வரிசையில் 5வதாக இருப்பவர் வியாழன் பகவான் எனப்படும் குரு. மற்ற கிரகங்களுக்கு இல்லாத சிறப்பு குருவுக்கு உண்டு. இவருக்கு இந்த தலத்தில் ஆண்டுதோறும் குரு பெயர்ச்சி விழாவும் அதனையொட்டி லட்சார்ச்சனையும் குரு பரிகார ஹோமங்களும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. இங்குள்ள குரு பகவானை வேண்டினால் கல்வி செல்வம், பொருட்செல்வம், குழந்தை செல்வம் உள்பட யோகம் தரும் அனைத்து செல்வங்களும் எளிதில் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. நாளிகைக்கு ஒரு முறை சந்திரன் இறைவன் மீது நீரை சொட்டும் அதிசயம். நமசிவாய என்பது 5 எழுத்து மந்திரம். அந்த 5 எழுத்தை மனதில் நிறுத்தும் அற்புத வடிவம் லிங்க உருவம். திட்டையில் லிங்க வடிவமாக எழுந்தருளியிருக்கும் மூலவர் வசிஷ்டேஸ்வரர் விமானத்தில் சந்திரகாந்த கல் வைத்து கட்டப்பட்டுள்ளது. அதற்கும் ஒரு வரலாறு உண்டு. தன் மாமனார் தட்சனால் தினம் ஒரு கலையாக தேய்ந்து அழியும் சாபம் பெற்றார் சந்திர பகவான். தினமும் தேய்ந்து கொண்டே வந்த அவர் திங்களூர் வந்து கைலாயநாதரை வணங்கி தவம் இருந்தார். கைலாயநாதரும் சந்திரனின் சாபத்தை நீக்கி 3ஆம் பிறையாக தனது தலையில் சந்திரனை அணிந்து கொண்டார். திங்களூரில் தன் சாபத்தை போக்கிய சிவபெருமானுக்கு திட்டையிலே தன் நன்றி கடன் செலுத்துகிறார் சந்திரன். இறைவனுக்கு மேலே சந்திரகாந்த கல்லாக அமர்ந்து காற்றிலிருந்து ஈரப்பதத்தை ஈர்த்து ஒரு நாளிகைக்கு ஒரு சொட்டாக இறைவனுக்கு நித்யாபிஷேகம் செய்கிறார். 24 நிமிடங்களுக்கு, அதாவது ஒரு நாளிகை ஒரு முறை இறைவன் மீது ஒரு சொட்டு நீர் விழுவதை இன்றும் காணலாம். உலகில் வேறு எந்த சிவாலயத்திலும் காண முடியாத அற்புதம் இது. குழப்ப நிலை மாறி வெற்றி உண்டாகும். திட்டை குரு பகவானை வியாழக்கிழமையிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் வந்து தரிசியுங்கள். குருவின் பார்வை நம்மீது பட்டாலே போதும். குருவருளும் திருவருளும் கிடைக்கப் பெறலாம். நல்ல படிப்பிருந்தும் வேலை இல்லை என்று வருந்துவோர், அதிக சம்பளம் இல்லையே என்று கலங்குவோர், உரிய வயது வந்தும் திருமணம் இன்னும் கைகூடவில்லையே என்று கண்ணீர் விடுபவர்கள் திட்டை வசிஷ்டேஸ்வரர் திருத்தலத்திற்கு வந்து தனி சன்னதியில் அருள்பாலிக்கும் குரு பகவானை வணங்கி வழிபடுங்கள். தரிசித்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். குருவின் பார்வை கிடைக்க பெறுவீர்கள். இதுவரை இருந்த குழப்ப நிலையெல்லாம் மாறும். மனதில் தைரியமும் புத்தியில் தெளிவும் காரியத்தில் வெற்றியும் தந்தருள்வார் குரு பகவான். மஞ்சள் நிற ஆடையை தானம் செய்யுங்கள். வியாழ பகவானுக்குரிய நாளாகிய வியாழக்கிழமையில் விரதம் இருந்து பரிகாரம் செய்யலாம். நீராடி மஞ்சள் நிற ஆடை அணிந்து புஷ்பராக மோதிரம் அணிந்து வழிபட வேண்டும். குரு பகவானுக்கும் மஞ்சள் நிற ஆடையும் சரக்கொன்றை முல்லை மலர்களும் கொண்டு அலங்கரிக்க வேண்டும். கடலை பொடி சாதம், வேர்க்கடலை சுண்டல், பருப்பு கலந்த இனிப்பு பொங்கல் ஆகியவற்றை நைவேத்தியமாக படைத்து வழிபட்ட பின்னர் மற்றவர்களுக்கு தானம் செய்தல் அவசியம். மஞ்சள் நிற ஆடையும் தானம் செய்யலாம். கடலை சர்க்கரை கலந்து குருவுக்கு நிவேதனம் செய்து குழந்தைகளுக்கு தானம் செய்வது சிறப்பு தரும்.
திருமணம் கைகூட திருமணமாக வேண்டும் என்று பார்வதியே சென்று வந்த தலம். திட்டை திருத்தலம் கோயிலும் எதிரே திருக்குளமும் என அழகுற அமைந்துள்ளது. ஒருவருக்கு திருமணம் நடக்க வேண்டுமெனில் குருவின் பார்வை வேண்டும், குருவருள் வேண்டும். குருவருள் இருந்தால்தான் திருமண பாக்கியம் கைகூடும் என்பது ஐதீகம். இதைதான் புராணமும் தெரிவிக்கிறது. ஆனானப்பட்ட உமையவள் சிவனாரை மனம் புரிய வேண்டினாள். குரு பார்வை வேண்டும் என்பதை அறிந்தாள். திட்டை என்னும் திருத்தலத்திற்கு வந்தாள். தேவ குருவான பிரகஸ்பதியை மனதார நினைத்து தவம் புரிந்தாள். இதன் பலனாக குருவின் பார்வை கிடைக்க பெற்றாள். சிவனாரை திருமணம் புரிந்தாள் என விவரிக்கிறது புராணம். திருமண தோஷம் இருக்கும் பெண்களுக்கு இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் விரைவில் திருமணம் நடக்கும். வயது தாமதித்துக் கொண்டே இருந்தால் இந்த கோவிலுக்கு சென்று வரலாம். விரைவில் திருமண யோகமும் குழந்தை யோகமும் கிடைக்கும். வியாழன் பார்வை இருந்தால் தொழில் முன்னேற்றம் காணலாம் என்றும் கூறப்படுகிறது. குரு பகவான் வியாழன் லக்னத்தில் இருக்க பெற்ற ஜாதகர் சிறந்த கல்விமான் ஆவார். தோற்றப்பொழிவு பெற்றிருப்பார். லக்னத்தில் வியாழன் இருக்க பெற்ற ஜாதகர் பயமில்லாதவராகவும் முன்னேறும் திறமை உள்ளவராகவும் விளங்குவார். லக்னத்தில் உள்ள வியாழன் ஜாதகருக்கு நல்ல ஒழுக்கத்தை தருவார், செல்வத்தை வழங்குவார். 2 குரு இருக்க பெற்றவர்கள் பேச்சு திறமை பெற்றிருப்பார்கள். 2 குரு வாழ்க்கையில் நல்ல உணவு மற்றும் வசதிகள் எல்லாம் ஜாதகருக்கு உண்டாக செய்வார். 2 உள்ள குரு சில நேரங்களில் சிலருக்காக தியாகம் செய்யும் மனப்பான்மையை வழங்குவார். குரு தனுசிலோ மீனத்திலோ இருக்க பெற்று அது 2ஆம் இடமாக அமையுமானால் ஜாதகர் வியாபாரத்தில் விற்பனவராவார். தனுசு மீனம் தவிர வேறு இடங்கள் 2ஆம் இடமாகி அங்கே குரு இருக்க பெற்றவர்கள் குடும்ப வாழ்வில் சில தொல்லைகளை அனுபவிக்க நேரும். 3ஆம் இடத்தில் உள்ள ஜாதகருக்கு உலோக குணத்தை வழங்குவார். பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு ஏற்படலாம். 3ஆம் இடத்தில் உள்ள வியாழன் ஜாதகரை பெண்களிடம் பிரியமுள்ளவராக உருவாக்கி வைப்பார். 3ஆம் இடத்தில் உள்ள வியாழன் ஜாதகரை நூலாசிரியராக ஆக்கி வைப்பார். 3இல் உள்ள குருவால் ஜாதகர் சகோதரரால் நலம் பெறவும் சகோதரருக்கு நலம் புரியவும் சந்தர்ப்பங்கள் உண்டாகும். 3இல் உள்ள வியாழன் ஜாதகரை உயர்ந்த நிலைக்கு உரியவராக செய்வதற்கு இடமிராது. 3இல் உள்ள வியாழனால் ஜாதகருக்கு ஜீரண சக்தி திருப்திகரமாக அமையாது. 4இல் உள்ள குரு சுகமான வாழ்க்கையை தருவார். மக்கள் நலம், தாய் நலம், நண்பர்கள் நலம், பணியாட்கள் நலம், குடும்ப நலம் இவைகள் எல்லாம் ஜாதகருக்கு 4ஆம் இடத்தில் உள்ள குருவால் உண்டாகும். விவசாயத்தின் மூலம் தானியங்களை சேர்த்து பொருள் திரட்டக்கூடிய வாய்ப்பு 4ஆம் இடத்து வியாழன் ஜாதகருக்கு உண்டாக்குவார். 4இல் உள்ள குரு ஜாதகரை உன்னதமானவராக உருவாக்குவார். ஆனால் பகைவர்களால் தொல்லைகளை விளைவிப்பார். 4இல் உள்ள குரு பலம் பெற்றிருக்கும் போது ஜாதகருக்கு மதிப்பும் செல்வமும் உயரும். 4இல் உள்ள குரு புத்திர பாக்கியம் தாமதமாக உண்டாக செய்வார். வியாழன் 5ஆம் இடத்தில் இருந்தால் ஜாதகர் புத்திசாலியாக இருப்பார். வாழ்க்கையில் உயர்ந்த பதவி அமையும். 5ஆம் இடத்தில் உள்ள குரு புத்திகாரகனாக இருப்பதனால் புத்திர பாக்கிய குறைவு ஏற்படும். 5இல் உள்ள குரு சுப கிரகங்களோடு சேராமல் பாவ கிரகங்களால் பார்க்கப்பட்டிருந்தால் புத்திர பாவத்தை பெருத்த வகையில் சங்கடம் உண்டாகும். 5இல் உள்ள குரு பொதுவாக வயிற்று தொல்லையை தரக்கூடும். 5இல் உள்ள குரு பலமுள்ளவராகி சுப கிரக சேர்க்கை பெற்றிருந்தால் மக்கள் பாக்கியம் உண்டாகும். மன இருள் நீக்குபவர். குரு என்ற சொல்லில் கு என்பதற்கு இருள் என்றும் ரு என்பதற்கு அறவே நீக்குதல் என்றும் அர்த்தம் உண்டு. அதாவது குரு என்ற சொல்லுக்கு நம்மிடமுள்ள இருளை அறவே நீக்குபவர் என்பது பொருளாகும். பிரகஸ்பதி வியாழ பகவான் என்கிற பெயராலேயே பெரும்பாலானவர்கள் அறிந்திருந்தாலும் குரு பகவானுக்குரிய திருநாமங்கள் எண்ணற்றவை. தேவர்களின் தலைவனான இந்திரனுக்கே குருவாக விளங்குவாய் என்று ஈசனால் அனுக்கிரகம் செய்யப்பட்டவர் குரு பகவான். இதனால் தேவகுரு, சுக்ராச்சாரியார் என்கிற திருநாமங்கள். குருவின் உபதேசத்தால் இந்திரன் உட்பட அனைத்து தேவர்கள் நன்மை அடைந்ததை குறிக்கின்றன இந்த திருநாமங்கள். தவிர வாகீசர் பொன்னாடிகளாலும் இளமை தோற்றத்தாலும் காணப்படுவதால் பீதாம்பரர் யுவர் என்றும் சிறந்த தலைமைக்கு உதாரணமாக விளங்குவதால் திரிலோகேசர், லோக பூஜ்யர், கிரகாதீசர் என்றும் கருணை நிரம்பியவர் என்பதால் தயாகரர் என்றும் அழைக்கப்படுகிறார் குரு பகவான். மேலும் தனகாரகன், புத்திகாரகன், மஞ்சள் வண்ணன், நீதிக்காரகன், தாராபதி, கிரகபீடா, பரிகாரகர், லௌமியமூர்த்தி போன்ற திருநாமங்களும் இவருக்கு உண்டு.